உங்ககிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். நான் இந்த வீடியோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் ஒன்றும் இப்போது நடந்த விஷயத்தை பற்றி குறை சொல்லிக்கிட்டோ இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் பண்ணல. எடுத்தோடனே நான் ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நான் சில நியூஸ்லாம் பார்த்தேன். நம்ம சிஎம் சார் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் கிளியராக அவர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, சோஷியல் மீடியாக்களில் சில வீடியோஸ்லாம் நான் பார்க்கிறேன், உண்மை எதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி பரப்புவதுன்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, கரூர் சைடு சில விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு சில நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அஃபிஷியலாக வந்துச்சா அன்அஃபிஷியலானு தெரியல, சோஷியல் மீடியாவில் இந்த கரூர் இன்சிடெண்ட் பற்றி உண்மை எதுன்னு தெரியாமல் ஏதாவது அவதூறாக பரப்புகிற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ட்ராக் பண்ணி அவங்கள விசாரணை பண்ண போகிறாங்களாம். நான் என்ன கேட்குறேன்னா, சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் ரைட் நவ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சோர்ஸ். என்னதான் அது கிரிஞ்சாக இருந்தாலும், என்னதான் அது தேவையில்லாத ஒரு விஷயமா நிறைய பேர் மைண்டில் வச்சுருந்தாலும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இன் த என்டையர் வேர்ல்டு சோஷியல் மீடியா. அது மூலியமாக எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, நிறைய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி கட்சிங்கெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவை நம்பி 500 கோடி 600 கோடி வச்சு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சாங்கை வைரல் ஆக்கிறதுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சோஷியலி ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு விஷயத்தை பகிர்ற சில பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விதம் எந்த வகையில் நியாயம்? இந்த இடத்துல எது உண்மை எது பொய்ன்றது யாருக்குமே தெரியாது. நிறைய ப்ரூஃப்ஸ் வருது, நிறைய வீடியோஸ் வருது, ஃபேக்கான விஷயங்கள் நடக்குது. அண்ட் ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வொகேட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் இந்த கரூர் இன்சிடெண்ட் நடந்த ஆல்மோஸ்ட் 2 days தாண்டியும் இன்னொரு அவர் கரூருக்கே போய் பார்க்கல. எவ்வளோ கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வருது. இன்னைக்கு ஒரு நார்மலாக நீ ஒரு உதவி பண்ணி ஒரு வீடியோ போட்டால் கூட கமெண்ட்டில் 4 பேர் கேவலமாக தான் உன்னை திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது டிவிகேலிருந்து தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி தான் வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்காரு. செக்யூரிட்டியோட தான் வெளியே வந்திருக்காரு. அந்த பலத்த பாதுகாப்பு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஒரு வெடிகுண்டு மிரட்டலும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதா நேற்று நியூஸ் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல கட்சிக்கான பொறுப்பு இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிர்வாகிகள்ன்றது அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறத தாண்டி 10,000 பேரும் வரலாம், 1,00,000 பேர் வரலாம், 2,00,000 பேர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை பார்க்க வரலாம். அதை தடுக்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஒரு கட்சி கோரிக்கை 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஏரியா எப்படி இருக்குது, குழிகள் இருக்கா, செப்டிக் டேங்க் ஓப்பனில் இருக்கா, இத்தனை பேர் நிற்க முடியுமா அப்படின்றது முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். அதை பண்ணாங்களா தெரியல. ரெண்டாவது, இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயங்க? இல்லை ஒரு கட்சி தலைவர் அங்கே போயிட்டு நான் ஒரு மீட்டிங் வைப்பேன்ப்பா, இதில் 40 பேர் இறந்து போனோம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு எவனாவது பண்ணுவானா? எதிரி கூட பண்ண மாட்டான். எதிரி கூட அந்த சதியை பண்ண மாட்டான். அப்படி இருக்கும்போது அபாண்டமான ஒரு பழியை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் மேலே போட்டு அந்த ஆளாக இருக்கவே கூடாது, அரெஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை பார்த்தீங்கன்னா பரப்பி விடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உயிர் போனது ஒரு மிகப்பெரிய சேதாரம். இந்த இடத்துல அரசியல் கட்சி அப்படின்ற விஷயத்தை தாண்டி பொதுமக்கள் இத்தனை பேர் கூடுறாங்க ஒரு இடத்துல அப்படின்னும் போது ப்ராப்பரான கைடன்ஸோ ப்ராப்பரான போலீஸ் ஃபோர்ஸோ அங்கே இல்லாதது தான் உண்மை. இது எத்தனை பேர் ஒத்துப்பீங்க, எத்தனை பேர் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியல. ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக மக்களுக்காக நான் இப்போ பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். இந்த உயிர் உங்கள் வீட்டில் போனாலும் என் வீட்டில் போனாலும் ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் வர்றது ப்ராப்பரான பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? கேட்கணுன்னா நம்மளும் 1000 விதமான கேள்விகள் கேட்கலாங்க அரசுக்கிட்ட. பட் நான் ஆக்சுவலாக என்னென்னா, ஐ எம் நாட் இன்டு எ பொலிட்டிக்கல் டைப். நான் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனே கிடையாது. நீங்கள் என்னை பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க. அரசியல் அப்படின்றத நம்ம ஒரு 10% கூட பேச மாட்டோம். இப்படி இருக்கலாம், மேபி இப்படி நடந்திருக்கலாம். இதுக்கான ஒரு விடை மக்களாகிய நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மெயினாக பார்க்குறது. ஒரு வீடியோ நான் போடுறேன்னா இதில் ஒரு 500 கமெண்ட் வருதோ 1000 கமெண்ட் வருதோ உங்களோட ஃபேக்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஜனநாயக நாடு தானே, உங்களுக்கு அந்த பேச்சுரிமை இருக்குல்ல. நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குன்னா ஏதோ ஒரு வீடியோ போட்டு நான் படிக்க போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த பேச்சுரிமை இருக்கும்போது நீங்கள் வந்து கமெண்ட் போடலாம். யூ ஹாவ் எவ்ரி ஃப்ரிக்கின் ரைட். நாகரிகமான கமெண்ட்டை போடு. அநாகரிகமாக நீ போட்டனா அது என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் நாகரிகமாக தான் எல்லா விஷயங்கள் நான் பேசுகிறேன். நான் ஒரு தளபதி ஃபேனுங்க. அவரை நடிகராக எனக்கு பிடிக்கும். அரசியல்வாதியாக மாறினதுலேருந்து இன்னும் மரியாதை அதிகமாச்சு. அவர் வராருன்னா க்ரௌடு வருது. சரி, வர கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னும் போது ஏன் விமர்சனங்கள் அதிகமாக அந்த கட்சி மேலே ஃபஸ்ட்டு வருது?
அவரோட கொள்கையே தவறு, அந்த மனுஷனே தவறு, அந்த ஆள் இருக்கிறதே தவறுனா இது எந்த வகையில் நியாயம்? ஒருத்தரை ஹேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீசன் சொல்லலாம், ஒரு 10 ரீசன். ஆனால் அந்த 10 ரீசனுமே லாஜிக்கே இல்லாத ரீசன் சொல்கிறது தான் ஏற்றுக்கவே முடியல. இதுதான் உண்மை. அண்டு என்னோட சைடில் இருந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அந்த கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்கல்ல, அது 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 உண்மையாகவே பிளான் பண்ணப்பட்டது அப்படின்றது நிரூபிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்க. அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு வச்சுங்க, அது யார் பண்ணதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே கிடைக்காது. ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ், நல்ல சாவே கிடைக்காது, அது யார் பண்ணாலும். ஓகேங்களா? என் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேனே தவிர, இந்த இடத்துல நான் ஒன்றும் அரசியல் பண்ணல. இதையும் அரசியலாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சேடாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் இப்போ பைத்தியக்காரங்களா? தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டவங்களா பைத்தியக்காரனுங்களா? சரிங்க, அவர் சினிமாக்காரர் தான். சினிமாக்காரர் ஒரு மேடம் அழுகுறாங்க, சினிமாக்காரனை பார்க்க வந்து 40 பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே சினிமாக்காரங்க தான். அது மேபி அந்த மேடம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, கொடூரமான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் யாருமே வந்ததில்லை. இப்போ இதெல்லாமே பார்க்கும்போது 2 நாளில் ஒரு பிளாக் பஸ்டரான க்ரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மனசார தான் இதெல்லாம் பேசுகிறேன், ஸ்கிரிப்டட்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எப்போவுமே ரொம்ப ஹார்ஷாலாம் பேசவே மாட்டோம் யாரையும். பட் ஐ திங்க் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஹை கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நியாயம் அப்படின்றது எப்போவுமே ஜெயிக்குங்க. அது இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.